வணக்கம் மக்களே. டிசம்பர் 30 அன்று வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 450 புள்ளிகள் அல்லது முந்தைய முடிவிலிருந்து 0.6% குறைந்து 78,248 ஆக இருந்தது. நிஃப்டி குறியீடு 168 புள்ளிகள் அல்லது 0.7% சரிந்து 23,645 புள்ளிகளை எட்டியது. இரண்டு குறியீடுகளும் தங்கள் இன்ட்ராடே உச்சத்திலிருந்து 1%த்திற்கும் அதிகமாக சரிந்தன. சந்தை அகலம் பலவீனமாக இருந்தது. இது பரந்த அடிப்படையிலான விற்பனை அழுத்தத்தை பிரதிபலிக்கிறது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2942 பங்குகளில் 947 பங்குகள் அதிகரித்தன, 1913 பங்குகள் சரிந்தன, 82 பங்குகள் மாறாமல் இருந்தன, 69 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின, 97 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின. 86 பங்குகள் மேல் சுற்றிலும் 122 பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன. அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக், இண்டஸ்இண்ட் பேங்க் மற்றும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆகியவை நிஃப்டியில் அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் விப்ரோ ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீங்க. இது உங்கள் ஸ்டாக்ஸ் மகத். இன்று செய்திகளில் இருக்கும் மிக முக்கியமான பங்குகளை இப்போது பார்ப்போம். வோடபோன் ஐடியா ஷேர்களின் மதிப்பு 5 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஏன் தெரியுமா? காரணமா? அரசு முன்னெடுத்தப்பட்ட ஸ்பெக்ட்ரம் ஏலத்திற்கான வங்கிக் கையொப்பங்களை பேங்க் கேரண்டீஸ் தளர்த்தியது. 2021க்கு முந்தைய ஏலங்களுக்கான 2012, 2014, 2015, 2016 வங்கிக் கையொப்பங்கள் 24,800 கோடி மதிப்புடையவை. இது வோடபோன் போன்ற டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் எனும் வகையில் பார்க்கப்படுகிறது. கம்பெனியின் டிசம்பர் 28 அறிவிப்பில் இந்த மாற்றம் டெலிகாம் துறைக்கு முக்கியத்துவமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உட்கர்ஷ் ஸ்மால் பைனான்ஸ் வங்கியின் பங்குகள் 3 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. காரணம் என்ன? வங்கி 355 கோடி மதிப்புடைய செயல்படாத மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன்களை ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கு 52 கோடியை அடிப்படை விலையாக ரிசர்வ் பிரைஸ் அமைத்துள்ளனர். இது சுமார் 14.64 விழுக்காடு பணி மீட்பை தரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. JSW எனர்ஜி பங்குகள் 7 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஏன் தெரியுமா? அதன் துணை நிறுவனமான JSW நியோ O2 Power உடன் ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் 4696 மெகாவாட் மின்னுற்பத்தி திறன் கொண்ட புதுமையான நவீன எரிசக்தி தளத்தை $47 பில்லியன் மதிப்பில் வாங்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் JSW எனர்ஜி இன் மொத்த திறன் 24,708 மெகாவாட் உயர்ந்தது என்பதிலேயே கம்பெனியின் பங்குகள் இவ்வளவு உயர்ந்தன. கிரீவ்ஸ் காட்டன் பங்குகள் பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. ஏன் தெரியுமா? இன்று 43.45 லட்சம் பங்குகள், அதாவது மொத்த ஈக்விட்டியின் 1.9 விழுக்காடு 131 கோடி மதிப்பில் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் சராசரி விலை ஒரு பங்குக்கு 312.18 இதை உறுதிப்படுத்தியது. மேலும் அதன் துணை நிறுவனமான கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி 1000 கோடி பெறுமதியுடன் IPOக்கு தனது தரவு தொகுப்பை சமர்ப்பித்துள்ளது. இந்த IPOவில் 1000 கோடி புதிய பங்குகள் வெளியீடு, 18.94 கோடி பங்குகள் ஆஃபர் ஃபார் சேல் OFS என நிகழ்த்தப்பட உள்ளது. அதானி என்டர்பிரைசஸ் பங்குகள் 7 விழுக்காடு வரை உயர்ந்து நிஃப்டி 50 பங்குகளில் சிறந்த அதிகரிப்பை பெற்றது. இந்த மாபெரும் உயர்வுக்கு காரணம் என்ன? மத்தியஸ்த நிறுவனமான வென்ச்சுரா செக்யூரிட்டீஸ் 2 வருடத்திற்குள் பங்கின் விலையை 3,801 ஆக எட்டும் என்று முன்னறிவிப்பு செய்தது. இது தற்போதைய அடிப்படையில் சுமார் 58 விழுக்காடு உயரும் வாய்ப்பை காட்டுகிறது. ஓலர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி பங்குகள் விறுவிறுப்பாக இருந்தாலும் தற்போதைய சிறந்த நிலை அதிகாரிகளின் ராஜினாமா காரணமாக சரிவடைந்தது. ஓலர் எலக்ட்ரிக் தலைமை மாற்றங்களால் பங்குகள் சரிவடைந்தது. ஏன் இந்த ஆளுமைகள் ராஜினாமா செய்தார்கள்? சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் மற்றும் சீஃப் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் ஆஃபீஸர் இருவரும் தனிப்பட்ட காரணங்களுக்காக டிசம்பர் 27 அன்று பதவி விலகினர். இந்த 2 அதிகாரிகளும் முதலில் ஓலர் ரைட் இல் பணியாற்றி பின்னர் ஓலர் எலக்ட்ரிக்கு மாற்றப்பட்டவர்கள். சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் பங்குகள் 6 விழுக்காடு கீழே சரிந்துள்ளன மற்றும் இதற்கு காரணம் சமீபத்தில் சிக்னிட்டி மற்றும் கோஃபார்ஜ் நிறுவனங்களுக்கிடையில் ஒத்திகை பரிமாற்றத்துக்கான அறிவிப்பு. பரிமாற்ற விவரங்கள்: ஒரு பகுதியான கோஃபார்ஜ் பங்குக்கு சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் 5 பங்குகள் ஒதுக்கப்படுகின்றன. இந்த பரிமாற்றம் கோஃபார்ஜ் பங்குகளின் மொத்தத்தில் 4 விழுக்காடு டைல்யூஷன் ஏற்படுத்தும். இந்த இணைப்பு 3 புதிய விரிவான துறைகளை உருவாக்கும்: ரிட்டெயில், தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம். சஸ்லான் எனர்ஜி பங்குகள் திடீரென சரிந்துள்ளன.
அதற்கான காரணம் என்ன? சஸ்லான் எனர்ஜி தனது 173 கோடி வருமான வரி திரும்பப் பெறுதலை இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் அறிவித்தது. ஆனால் அதற்கு பிறகும் பங்குகள் சரிவடைந்தன. சஸ்லான் எனர்ஜி பங்குகள் 60 விழுக்காடு உயர்ந்தது. ஆனால் சமீபத்திய சரிவில் 86 ரூபாய் என்ற உச்சத்தை அடைந்த பின்பு தற்போது சரிவடைந்துள்ளது. சஸ்லான் எனர்ஜி நேஷனல் ஃபேஸ்லெஸ் பெனல்டி சென்டர் இலிருந்து திடீர் 172.76 கோடி ரூபாய் அபராதம் மீட்டெடுத்துள்ளது. குஜராத் புளோரோகெமிக்கல்ஸ் பங்குகள் கடுமையான சரிவை சந்தித்துள்ளன. இதற்கு காரணமாக தஹேஜ் பிளான்ட்டில் நிகழ்ந்த சம்பவம். டிசம்பர் 28 அன்று தஹேஜ் குஜராத் பிளான்ட்டில் காற்று ஊட்டும் ஒரு விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர் மரணம் அடைந்தனர். அதில் ஒரு ஊழியரும் 3 ஒப்பந்த ஊழியர்களும் இருக்கின்றனர். இந்த சம்பவம் CMS-1 பிளான்ட்டில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தினால் இயக்கங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் பிரச்சினை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என கூறியது நிறுவனம். மார்கன் ஸ்டான்லி சமீபத்தில் ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ் பங்குகளை அண்டர்பெர்ஃபார்ம் என்று மதிப்பிட்டுள்ளது. இலக்கு விலை 450 என்ற இலக்கை நிறுவியது. இந்த இலக்கு பங்கு விலையின் 16 விழுக்காடு குறைவு சாத்தியத்தை குறிக்கின்றது. ஜின்கா நிறுவனத்தின் சிறந்த நிலையை மற்றும் சுரு நிலையை நீச்சே பொசிஷன் மதிப்பிடுகிறது மார்கன் ஸ்டான்லி. ஆனால் சமீபத்தில் 105 விழுக்காடு அதிகரிப்பு பார்த்த பங்கு விலையை தற்போது பரிந்துரைக்கவில்லை. இன்று பங்கு சந்தை இன் முக்கிய செய்திகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் எந்த செய்தி சர்ப்ரைஸ் மற்றும் எந்த செய்தி ஷாக்கிங் இருந்தது? வோடாஃபோன் ஐடியா செய்தி எதிர்மறையான தாக்கத்தை மாற்றுவதாக இருக்குமா? உத்கர்ஷ் வங்கியின் பெரிய முடிவுகள் சுவாரஸ்யத்தை உருவாக்குமா? JSW நியூஸ் செய்தி நீண்டகால அதிர்வுகளை உருவாக்குமா? 1000 கோடி IPO கிரீவ்ஸ் காட்டன் இன் பங்குச்சந்தை நிலையை மேலும் தூண்டுமா? அதானி என்டர்பிரைசஸ் உங்கள் முதலீட்டு பட்டியலில் இடம்பெறுமா? தலைமை மாற்றங்கள் ஓலர் எலக்ட்ரிக் பங்குகளின் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? மேற்கண்ட செய்திகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.